120Hz refresh rate, Super AMOLED display, stereo speakers, 108 megapixels cameras ஓட Redmi Note 10 Pro ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகிருக்குது. அதுவும் 52,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்ததால் இந்த ஃபோன் மீது பெரிய ஒரு ஹைப் ஒன்று இருக்குது. இந்த வருஷத்தோட பெஸ்ட் ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் ஃபோன் இதை சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னையெல்லாம் இந்த ஃபோனில் இருக்குது, இதில் கொடுத்துருக்கிற ஸ்பெக்ஸ் உண்மையாகவே ரியல் டைமில் யூஸபிளாக இருக்குதாங்கிறத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட குயிக் அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் பிக்சல் டெக் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது Redmi Note 10 Pro வாங்குறதாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனை வெளியில் எடுத்து பார்க்கும் பொழுது இதோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிக்கி. இதோட கேமரா பிளேஸ்மெண்ட், இதில் கொடுத்துருக்கிற டைனியான பஞ்ச் ஹோலோட இருக்கிற அமோல் டிஸ்பிளே அண்ட் ஓவராலாக இந்த ஃபோனோட டிசைன் ரொம்பவே நல்லம்னு சொல்லலாம். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் சூப்பர் அமோல் டிஸ்பிளேயோடையும் ரெட்மி வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஃபோனில் இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த ஒரு ஃபோனுமே இந்த அளவுக்கு டிஸ்பிளேயில் முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ டிஸ்பிளேன்னு வரக்குள்ள உங்களோட டே டு டே லைஃப்லையும் சரி, மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, கேம்ஸுக்கு இந்த டிஸ்பிளே உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ டிஸ்பிளேன்னு வரக்குள்ள மிகப்பெரிய அப்கிரேட்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை ஆல்ரெடி போக்கோ X3ல பார்த்துருக்குறோம். இந்த ப்ராசஸர் ஒரு 8 nanometerல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். டே டு டே லைஃபுக்கு, மாடர்ன் ரேட் கேம்ஸுக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸர். அதில் சேஞ்சஸ் இல்லை. ஆனாலும் ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸரோட கொஞ்சம் ப்ரைஸ் கூடி வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோனை ஆரம்பத்தில் நான் யூஸ் பண்ணும் பொழுது அதுவும் 120Hzல சில ஷட்டல் எக்ஸை ஃபீல் பண்ணேன். இது MIUI பக்கா இல்லை இந்த ப்ராசஸர் இந்த ரிஃப்ரெஷ் ரேட் கூடவே இந்த அமோல் டிஸ்பிளே தாங்க முடியாமல் இருக்குதாங்கிற சந்தேகம் இருந்துக்கு. அதுக்கப்புறம் வந்த அப்டேட்ஸில் அதுவும் ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு ஈவன் இப்போதைக்கு 60Hzல கூட ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வரக்குள்ள கேம்ஸுக்கு ஒரு ஹை லெவல் எண்டு கேம்ஸுக்கு தொடர்ந்து கேம்ஸில் ஆடக்கூடிய ஆக்களாக இருந்தால் இந்த ஃபோன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. போக்கோ X3 Pro இருக்குது, போக்கோ F3 இருக்குது, வேறு ஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் கேஷுவல் கேம்ஸில் ஆடுவீங்க, கூட கேமராஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் உங்களுக்கு யூஸபிளாக இருக்கும். இந்த ஃபோனில் 108 மெகாபிக்சல் ப்ரைமரி ஷூட்டர்ஸோட அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல் அண்ட் 5 மெகாபிக்சல் டெலமேக்ரோ 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரோட வருது ரியரில். ஸோ இந்த ஃபோனில் இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கு. MIUIயோட ஃபோட்டோ ப்ராசஸிங் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 108 மெகாபிக்சலுங்கிறதால இந்த ஃபோனோட கேமராஸில் நிறைய மோட் கொண்டு வந்திருக்காங்க. க்ளோன் மோட், vlog மோட், டைம் லேப்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ்னு ஏகப்பட்ட மோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எல்லாமே யூஸபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஃப்ரண்டில் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வர ஃபோட்டோஸுமே நல்லா இருக்குது. ஸோ நான் ஃப்ரண்டில் அண்ட் ரியரில் யூஸ் பண்ணப்பட்ட கேமரா சாம்பிள்ஸ் காட்டுறேன். குறிப்பாக மேக்ரோவில் இருக்கிற ஃபோட்டோஸ் எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துக்கு. 108 மெகாபிக்சலுங்கிறதால உங்களால் 10 டைம்ஸ் வரைக்கும் ஜூம் போகக்கூடியதாக இருக்குது. டிஜிட்டல் ஜூம் தான் இருந்தாலும் 5 டைம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு யூஸபிளான ஃபோட்டோஸ் கிடைக்குது. ஸோ வீடியோன்னு வரக்குள்ள 4K 30 FPS எடுக்கலாம். 1080pல ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவை வச்சு நீங்கள் 1080p எடுக்கலாம். 4K சப்போர்ட் இல்லை. ஓவராலாக ஃபோட்டோஸுக்கும் வீடியோஸுக்கும் ரொம்பவே ஸ்டொக் கேமராவிலேயே நல்ல அவுட்புட் கிடைக்கிது. ஸோ கேமராவை மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே யூஸபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். இங்கே 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 0 to 60 உங்களுக்கு 35 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும்.
ஃபுல் சார்ஜுக்கு 1.5 ஹவருக்கு மேலே எடுக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட நீங்கள் ஒரு ஃபுல் டே உங்களால் யூஸ் பண்ணக்கூடியதாகும். மோர் தென் 7 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது ஈவன் 120 ஹெர்ட்ஸில். ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைண்டா நீங்கள் 60 ஹெர்ட்ஸுக்கு மாற்றினீங்கன்னா இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பேட்டரி லைஃப் நல்லான்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் ஃபோன் சொல்லலாம். இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே MIUI தான். அவுட் ஆஃப் த ஒர்க் MIUI 12.0.1 வந்துக்கு. இதில் ஏகப்பட்ட பக்ஸ் இருந்துக்கு. ப்ராக்சிமேட்டி சென்சாரில் பக் இருந்துக்கு, ஷட்டல் எக்ஸ் இருந்துக்கு, நிறைய பக்ஸ் இருந்துக்கு. ஆனால் இப்போ MIUI 12.5ல் எல்லா பக்ஸும் கிளியர் ஆகிட்டு ரெட்மி தரப்பில் இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ரெட்மி புதுசாக ஒரு ஃபோன் கொண்டு வரக்குள்ள பழைய ஃபோனுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்து அந்த ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸையும் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸையும் குறைக்கிறதாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் ஃபோன் சொல்லலாம். கேமராவை பேஸ் பண்ணி கூடுதலாக மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களுக்கு நல்லாவே இந்த ஃபோன் இருக்கும். இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸை சொல்ல மறந்துட்டேன். இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லெவலுக்கு இருக்குது. 60/40 அளவுக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதோட டிஸ்பிளே அண்ட் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை வச்சு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன். பட் ஓவராலாக இந்த ஃபோன் மாடர்ன் ரேட் கேம்ஸ் விளாட்றாக்களுக்கு, கூடுதலாக கேமராவை ஃபோக்கஸ் பண்ணுற ஆட்களுக்கு, கூடுதலாக ஃபோனில் வீடியோஸ் மூவிஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்பவே நல்ல ஃபோன் இந்த ஃபோனை சொல்லலாம். இந்த ஃபோனுக்கான டெடிக்கேட்டடான கேமரா ரிவ்யூ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் டெடிக்கேட்டடான கேமரா ரிவ்யூ அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃபனாஸ்.